ஒருத்தங்க இந்த எண்ணெயில கடுகு போட்டு பொரியிற மாரி ஒருத்தங்க கமெண்ட்ல பொரிஞ்சிருந்தாங்க. என்னன்னா, "நீங்க சாணம் வச்சு தான் சம்பாரிக்கிறீங்க. நீங்க மனி மைண்டடா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். இட் சீம்ஸ்ன்னு" வேற போட்டிருந்தாங்க. ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேங்க. நான் வொர்க் பண்றேன். என் ஹஸ்பண்ட் வொர்க் பண்றாரு. ஏன் என்னோட அம்மா கூட இப்போ வரைக்கும் வொர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதில எங்க எங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்க போதுன்னு எனக்கு தெரியல. இருக்கு. பட் அது எப்படி மேனேஜ் பண்ணணுமோ நாங்க பண்ணிக்கிறோம். 2வது சாணம் வச்சு தான் நாங்க சம்பாரிக்கணும்னு எங்களுக்கு எந்த அவசியமும் இல்ல. ஏன்னு கேட்குறீங்களா? சாணம் வந்து அழகான பொட்டன்ஷியல் வச்சிருக்கு. அதுதான் ஆக்டிங் ஸ்கில். அந்த ஆக்டிங் ஸ்கில்ல நாங்க 1 1/2 வயசுலேருந்து அவள்ட்ட பார்த்துட்ருக்கோம். ரீசென்ட்டா நாங்க நெறைய ஆடிஷன் மூவிக்காக போறம்போது, நெறைய குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா, பெரிய பெரிய கேமரா பார்த்து மிரண்டுருக்காங்க. ஏன் ஒரு சில குழந்தைங்க அழுதுருக்காங்க. நானே கண்ணால பார்த்துருக்கேன். பட் சானுவுட்ட அது கிடையாது. ஒரு ப்ராம்ப்ட் பண்ணலனா கூட, அவளா டயலாக் சொல்லிக் குடுத்தாவே சொல்லுவா. ஸோ அப்படிதான் ஒரு மூவிக்கும் நாங்க ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணி நாங்க போயிட்டுருக்கோம். அவ கிட்ட இருக்கிற ஸ்கில்ல நாங்க எப்படியாவது வெளில கொண்டு வரணும்னு சொல்லி தான் நான் எஃபோர்ட் போட்டுட்ருக்கேன். என் மொத்த ஃபேமிலி எஃபோர்ட் போட்டிருக்காங்க. ஏன் என் தம்பி அவ்வளோ எஃபோர்ட் போட்டுட்ருக்கான். இதுக்காக வந்து அவள வச்சு தான் நாங்க சம்பாரிக்கணும்னு எங்களுக்கு எந்த அவசியமும் இல்லைங்க.